மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44-45 வசனம். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சிலுவையில் அறையப்பட்டார். பவுலும் சிலுவையில் அறையப்பட்டார் என்று தம்பி சொன்னார். நாமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்குமா? அறையப்படலையா? அறையப்படலை. நாம் சிலுவையில் அறையப்படலை இல்லையா? எல்லாரும் அல்லையா சொல்லுங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதனால் அவரோடு 2 கள்ளர்களையும் அறைந்தார்கள். ஆனால் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு. இது நம்ம அனுபவத்தை பார்க்கணும். கர்த்தர் பைபிள் படிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை உள்ள வரணும். இயேசுவோடு கூட 2 கள்ளரும் அடைந்தார்கள். ஆனால் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசுவை எந்த லிஸ்ட்டில் சேர்த்தாங்க? கள்ளர்கள் லிஸ்ட்டை சேர்த்தபடினால அந்தகாரம் உண்டாயிற்று. பவுலும் சிலுவையில் அறையப்பட்டார். ஆயினும் இனி நான் இல்லை. அப்போ அவர் சித்து பண்ணார். இந்த பவுலுக்குள் யார் இருந்தா? கிறிஸ்து இருந்தாரா இல்லையா? நாம் நம்முடைய சுயம் செத்தால்தான் கிறிஸ்து நமக்குள்ள காணலாம். ரட்சிப்பின் வார்த்தை மூலம் உண்டாகும். ரட்சிக்கப்படக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தைகள் நம் மூலம் உண்டாக வேண்டுமானால் சுயம் செத்தவளாக இருக்கிறார். சுயம் செத்தால்தான் வல்லமை உள்ள வார்த்தைகள் வரும். யார் உள்ளத்து ஜீவித்த சுயம் சாகலையோ, கர்த்தரை ஜீவி ரட்சிக்கப்படக்கூடிய வார்த்தை, ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தை, உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை வராது. செத்த வார்த்தை வரும். காரணம் என்ன? அவனுக்கு சுயம் சாகலை. ஆயினும் பிழைத்திருக்கேன் என்று போல்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவரை கள்ளர்கள் லிஸ்ட்டை சேர்த்து அழைத்தார்கள். 2 கள்ளரும், வடபகர்களும் இடபகர்கள் கள்ளரும் மத்தியிலும் வச்சார். கள்ளர் மத்தியில் அடைவார். ஆதலால் 2 பேர் கால்கள் முறிஞ்சப்பட்டாலும் முறித்தார்கள். இயேசு காலை முறிக்க வரும்போது அவர் மறித்தார். இந்த வேளையில் சேனகுரனாகிய யோசேப்பு வந்து கேட்டார், ஐயா, அவர் மறித்து போனார், அவர் சரீரம் வேணும், நாங்களே அடக்கம் பண்ணுவோம் கேட்டார். அவ்வளோ சீக்கிரம் ஏசி மறித்து போனாரா? இந்த 100 அதிபதி கேட்டார். 100 அதிபதி பார்த்துதான், ஐயா மறித்து போனார் ஐயா, சரி கொண்டு போ கொடுத்தார். நீதிமானுடைய கால்கள் முடிக்கப்படும். இந்த வசப்பிரார் கர்த்தர் அப்படி நடத்தார். இவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டான். யாரு? பாவம் செய்யாதவர், ஒரு குற்றமும் காணப்படாதவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டான். எதுக்காக? நமக்காக சாப்பாடு கிடைக்கிறதுக்காக. நமக்கு எது கிடைக்கணும்? சாப்பாடு கிடைக்கணும். நமக்கு என்ன கிடைக்கணும்? சாப்பாடு கிடைக்கணும். கிடைக்கணுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்ட காரணம் என்ன? நமக்கு விசுவாசம் வளர வளர ஆவியில் வளரும். இதுதான். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசம். நான் அவர்களோட சிலுவையில் அறையப்பட்டின் பலனாக என்ன கிடைக்கும்? நமக்கு ரட்சிப்பேன். கிறிஸ்து இயேசுக்குள் எந்த ஜீவன் இருந்தோ அந்த ஜீவன் நமக்கு கிடைக்கும்.
எனக்கா சிலுவையில் இயேசு அறையப்பட்ட நல்ல விளங்கணும். ரெண்டு கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காரணம் என்ன? நம்முடைய இருதயம் பிரகாசிக்கும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நோக்கம் என்ன? நம்முடைய இருதயம் பிரகாசிக்கும். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். ஒருவனுக்கு விசுவாசம் இருந்தால் அவனுடைய இருதயம் பிரகாசிக்கும். கவலை இருக்காது. எனக்கு இந்த வியாதி வந்துட்டு கஷ்டப்படுறானே எனக்கு சிந்தம்மா பேர் வியாதி பேர். இந்த அர்த்தம் விளங்குறான். இயேசு எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய இருதயம் பிரகாசிக்கணும். இயேசு எனக்காக மரிக்கலைன்னு சொன்னால் இருதயம் பிரகாசிக்காது, துக்கம்தான். நம்முடைய இருதயம் பிரகாசிக்கணும். அதாங்க ஆதியிலே இருளா இருந்த உலகம். இருளை பார்த்து கத்த சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆதிய புத்தகம் 1 போட்டிருக்கா. இருட்டை பார்த்தான்னு சொன்னார். என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாயிட்டா? அதில் பகலுக்கு பேர் விட்டாரா? நம்மை கத்து பிரகாசிக்க சொன்னால் நாம் பகலைக்குரிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இன்னும் யார் யாருக்கு அந்த விசுவாசம் இருக்குதோ அவன் பகலுக்குரியவர்களாக இருப்பான். எப்படிப்பட்ட இருப்பான்? அவன் கண்களுக்கு மறைபாடு ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று யார் யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயம் பிரகாசிக்கும், ஷைன் பண்ணும், மைமேல் மைமாடை. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசம் இருந்தால் அனுபவம் பத்தாம் இருதயம் எப்படி இருக்கும்? மகிமேல். இது 2 பேதுரு 1 அதிகாரம் 16 வசிக்கணும். வேறு 18 வசிக்கணும். வேறு 19 வசிக்கணும். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம் எப்படி இருக்கும்? வசனம் ஒரு இருதயத்தில் கற்றுக் கொடுத்தா பிரகாசிக்கும். அதான் உங்களுடைய இருதய பிரகாசிக்க கடவுள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைச்சால் அழுது கொண்டிருக்கிற மகதலேனா மரியாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிட்ட, நீ போய் என் சகோதரருக்கும் உங்கள் சகோதரன் போய் சொல்லுங்க. இந்த வார்த்தை கொண்டு போய் அழுதுட்டு போனாளா?
கர்த்தரது வார்த்தை நேரடியாக பெற்றவள் போனால் கதவு திறந்து வந்துட்டான். இவளுக்காக கதவு திறக்கப்பட்டது. சுவிசேஷ ஜன்னல் திறக்கப்பட்டது. ஜன்னல் திறக்கப்பட்டது. வசனம் கிடைச்ச மரியாள் போனா கதவு திறந்துட்டு. இப்ப யார் யாருக்கு கர்த்தர் வார்த்தை கிடைச்சிருக்குதோ அவன் போற இடையெல்லாம் வாசலை கர்த்தர் திறந்து விடுப்பான். வசனம் செல்லக்கூடிய வாசலை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்மாக்களை கர்த்தர் திறந்து கொடுப்பான். இந்த அனுபவம் இயேசு எனக்கா சிலுவையில் அறையப்பட்டால் இந்த இருந்தால் தான் கிடைக்கும். ஐயா அங்கே வரீங்களா? நான் வரமாட்டேன், போய் பார்த்தாச்சு. இந்த அனுபவம் சுயத்துள்ள அனுபவம் இல்லாமல் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. ஆவிக்குரிய அனுபவம் வேற, மற்ற வார்த்தை வேற. பூட்டப்பட்ட கதவை இயேசுக்கு தெரியும். எல்லாரும் பயந்துதான் உள்ள கதை பூட்டிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனாலும் அங்கே போய் சொல்ல சொன்னார். இவள் அந்த வார்த்தையை கொண்டுட்டு போனான். கதை திறந்தா திறக்கலையா? அப்போ கர்த்தர் வார்த்தை நம்ம உள்ளத்தில் வந்தால் பிரகாசிக்கிற விளக்கை போன்று இருக்குமானால் அந்த வார்த்தையை அழுகுண்டிருக்கிற மரியாள் கம்பீரமோத்தோடு விதைச்சால், அழுகுண்டு விதைச்சால் கம்பீரமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதே அனுபவம் நமக்கு கிடைக்கல. அழுகுண்டு போயிட்டு தூவினாலும் கம்பீரத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம இதயங்களை பிரகாசிக்க, எவ்வளவு தூரம் நம்முடைய இதயத்தில் பிரகாசிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்டே உயர்த்துவார். நம்ம உயர்த்தப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இதயங்கள் பிரகாசிக்க. யாருடைய இதயங்களில்? இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசிக்கிற அவரை தேடி பதிலான மரியாதை போடும். அவனுடைய இதயம் பிரகாசிக்கும். அவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டாகும். இதை பிரகாசிக்கணும். இன்னொரு அர்த்தம் சொல்றேன். வெளிப்படுத்தி விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16 வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். யார் அனுப்பினார்? தாவீது வேர். அவர் எப்படி இருக்கிறாரு? பிரகாசம் உள்ள இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இருதயங்களில் பிரகாசித்து உதித்திருக்க. நம்மள வார்த்தை மகிமை விளங்கலாம். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசம் இருந்துமானால் விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும், பிரகாசம். எல்லா நட்சத்திரத்தை காட்டிலும் இந்த நட்சத்திரம் பிரகாசம். கொஞ்சம் நேரம் பொழுது விடிஞ்சிருவா முடியாதா? அந்த போல அந்தகாரம் மாறி விடைக்காலமாயிடும். அப்போ எல்லா இருளையும் மாற்ற வல்லவர் இருக்கிறார். எதை விசுவாசம், எந்த விசுவாசம் வரணும்? இயேசு எனக்காக அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். அவருக்கு இந்த அனுபவம். இவனை 3ஆம் இடம் வரைக்கும் கற்க வைத்துறான். யார் யார் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவோடு கூட அறையப்பட்டிருக்கிறாரோ, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்தால் கர்த்தர் எங்கே வைத்துவார்? 3ஆம் வானம் வரைக்கும். அடியேனை நினைத்தருளும் என்று 2 கள்ளலில் ஒரு கள்ளன், 2 பேரும் நல்லா நிந்தித்தவங்க தான். ஒரு உணர்த்தப்பட்டுட்டான். எந்த வேளையில்? சிலுவையில் இயேசுவோடு தொங்குற வேளையில் உணர்த்தப்பட்டான். நாம் உணர்த்தப்படணும். அவரோடு கூட எனக்காக அறையப்பட்டார், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ஒப்பு கொடுத்தார். அவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டார், நிந்தித்தவன் தான். இப்போ ஒரு உணர்ச்சி வந்துட்டு, அடியேனை நினைத்தரலாம். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை ஏன் இப்படி என் கேட்க காரணம் என்ன? இந்த கள்ளனுக்கு இந்த எண்ணம் வர காரணம் என்ன?
கடலுக்கு குழஞ்சி பணம் சம்பாதிச்சா பரவாயில்ல. இந்த எண்ணெய் ஏன் வருது? நமக்கு வருதா? நமக்கு வரல, இந்த கடலுக்கு வந்திருக்க. இயேசு சிறுவில் தொங்குறார். அந்த வேளையில் இன்றைக்கு இனி என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவரை நரகத்தை அவனை பாதாளத்துக்கு அனுப்பினாலும் நான் உன்னை நரகத்தை பரவத்தை கொண்டு போகிறேன். நீ சொல்ற மனம் திரும்பின கடலுக்கு, மனம் உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரோடு ஐக்கியப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையை பரலோகம் வரைக்கும் உண்ணவர். பவுலுடைய வாழ்க்கையை புண்ணது வரைக்கும் கற்று வைத்தலையா? அப்போ நம்ம வாழ்க்கையை ஏன் ஆய்ப்பில் ஏன் வைத்தப்படலை? சிறக்கா சிலுவில் அறையப்பட்டார். வந்து 25 வருஷம் ஆச்சு. நான் முன்ன வரைக்கும் வைத்தப்பட்டிருக்கிறோமா? முன்னவரை வைத்தப்பட்டிருந்தால் என்ன அனுபவம் இருக்கும்? ஒருவன் முன்னது வரைக்கும் வைத்தப்பட்டிருந்தா இவர் கர்ச்சிப்பை போட்ட உடனே வியாதி குணமாகும். முன்ன வரைக்கும் வைத்தப்பட்டோம். நம்முடைய அனுபவம் ஒரு தொட்டால் குணமாக கூட வியாதி வருதா? தொட்டு கரியாது. அவங்க வைத்து கைத்து எனக்கா சிறு அறையப்பட்ட அனுபவம் இருக்கா? அனுபவம் இருந்தால் கிரியல் தெரியும். அது எனக்கு ரொம்ப வெறுப்பு. அனுபவம் பைபிள் பிரகாரம் உள்ள அனுபவம். இதெல்லாம் பைபிள் எடுக்கக்கூடாது. பரலவு போகணும், கத்தும்பா நிற்கணும், அவரோடு சிலுவை அவரோடு கூட ஒரே சிங்காசனத்தை உட்காரணும். அவருக்கு என்னென்ன மதிப்பு உண்டு அதெல்லாம் உங்களுக்கு, அதான் நமக்கு சகோதரன் சொல்கிறார். நம்ம சகோதரன் சொல்ல வைக்க படமாட்டார். அவருக்கு என்னெல்லாம் அனுபவம் உண்டோ அந்த கிரீடெல்லாம் நமக்கு கிடைக்கணும். ஈசாக்கோடு உட்காரணும், பரலோகத்துக்கு போய் ஆபிரகாமோடு உட்காரணும். எங்கே போய் ஆபிரகாமோடு உட்கார முடியுமா? எல்லாம் பந்தி இருப்பாங்க. கல்யாணத்தில் எல்லாம் பந்தி இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இதே இப்போ பரலோகத்தில் பந்தி இருப்பாங்க. ஆபிரகாம் போன்ற ஆட்கள் எல்லாம் முன்ன ஒரு வருஷம் இருக்காங்க. அங்கே தான் இடம் இருக்கு. போய் உட்கார முடியுமா? எங்கே போய் உட்காரணும்? பஸ்ஸில் ஏன்னா பின்னால் போய் உட்காந்துடலாம். அங்கே போய் உட்கார முடியாது. எனக்கும் டிக்கெட்டு ரயிலில் போய் 29 தேதி போகணும் மெட்ராஸுக்கு. எனக்கு இப்போ பாடி நிலைமை போக முடியாது. ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தேன். ஃபஸ்ட் கிளாஸில் ஏசி தான் போட்டு எடுத்தேன். கேட்டு ஐயா கேன்சல் பண்ணிடுங்க ஐயா, எனக்கு ட்ரெயினில் ஏற முடியாது. கேன்சல் பண்ணிச்சு. 1320 நஷ்டம். போனால் எவ்வளோ நஷ்டம்? இப்போ கேன்சல் பண்ணி 1320 நஷ்டம். அப்போ அவரோடு கூட பந்தியில் உட்கார்ந்துமானால் நஷ்டம் வருமா வராதா? ட்ரெயினில் ஏறிப்பதுக்கு இவ்வளோ ரூபா டிக்கெட் போடுறாங்கன்னா கேன்சல் பண்ணதுக்கு இவ்வளோ நஷ்டம் போடுறது 1320 ரூபா. இப்போ அவரோட உட்கார்ந்து எவ்வளோ நஷ்டம் வரும்? இங்கே எவ்வளோ சம்பாதிக்கலாம்? இது சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க முடியாதா? சம்பாதிக்க ஒரு காலம் தான் வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இயேசுவோட பந்தி இருக்கணும். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று விசுவாசம் இருந்தால் அவரோட பந்தி இருக்கணும். மதுரையில மரியாள் நல்ல பங்கு எடுத்த இயேசுடைய மாத்தாள் மரியாள். இயேசுடைய மாத்தாள் ஒதுக்கப்பட்ட வீடு. மாத்தாள் மரியாள் நல்ல பங்கு எடுத்தாள். இந்த மரியாள் இயேசு கண்ட உடனே முகப்பொழுது தன்னை தாழ்த்தினார். நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன், இயேசுடைய பிரசன்னம் இங்கே இருந்தால் மரணம் வராது, தூக்கம் வராது. கர்த்தர் பிரசன்னம் இருந்தால் தூக்கம் வருமா? ஏசி போட்டால் தூக்கம் வரும். நான் ஏசி போட்ட ரூமில் இருந்திருக்கேன். 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்கேன்.
அது கஷ்டத்தையும் அனுப்பிச்சு லாபத்தையும் அனுப்பிச்சிருக்கேன். பிறையெல்லாம் வெறுத்துட்டேன். அப்படியாங்க இப்போ இந்த வைக்கையில் இருக்க உங்களுடைய அன்பு உங்களுக்கு கர்த்தர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டால் அவர் வசனம் நமக்கு எது போல இருக்கும்? இருள் இடத்தில் விளக்கே போல இருக்குமா? விடிவெளி நட்சத்திரம் போல இருக்குமா? பிரகாசத்துக்கு விளக்க போல இல்லை. யோவான் சொன்னாங்க இறுதி பிரகாசத்துக்கு விளக்கம் தான். இயேசு எனக்கா சிலுவையில் அறையப்பட்டார். எப்படி வெளிச்சமா பார்க்கிறாரு? நட்சத்திரம் முழக்கோல ஒரு நட்சத்திரம் உண்டு. முழக்கோல் நட்சத்திரம் பார்த்தீங்களா? 3 நட்சத்திரம் ஒரே முழக்கோல் மாதிரி இருக்கும். யோவான் அப்போஸ்தலன் எரிந்து விடியற்கால நட்சத்திரம் போல இருக்கும் சொல்றான். அந்த வசனம் எப்படி இருக்குது? இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு வசனம் எப்படி இருக்குது? பிரகாசி விடிவெளி நட்சத்திரம் போல இருக்கிறது ஒவ்வொரு இருதயமும். 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் இல்லை எபேசு 5ஆம் அதிகாரம் 18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இனி 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்திருந்தால் கர்த்தரை பிரகாசிப்பார். உனக்கு மதுபான வெறி வராது. விழித்திருக்கவனுக்கு என்ன வெறி வராது? மயங்கி இருக்கான். இல்லாட்டா மயங்கி போயிருப்பேன். பணம் ஆசை ஒரு மயக்கம், ஒரு வெறி. பணத்தை எல்லாம் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் 10 குழந்தை வச்சு தான் மூட்டைகள் அடையிறான். எரி வந்து தூக்கிட்டு போயிட்டானால தூக்காது. ஜெபம் பண்ணி தான். இப்போ எனக்குள்ள பணம் இல்லை, இன்னொரு இடத்த சம்பாதிச்சு கொடுத்தேன். இப்போ நமக்கு கொடுத்தால் பணம் 10 குழந்தை வைக்க மனசு வருமா? பக்கத்துலேயே வச்சு படுத்து வரலாம். கல்லை வந்து லேசாக கையில் விட்டு சொல்லலாம். இன்னும் பணம் கொண்டு போப்பா என்ன ஒன்று சொல்லலாம். அப்படியானால் நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். விழித்திருக்குன்னு சொன்னால் தூக்க வெறியில் இருக்கணும். வசனத்தை எப்படி கவனிக்கணும்? தூக்க வெறியில் கவனிக்கணுமா? விழித்திருந்து கவனிக்கணுமா? விழித்திருந்து கவனித்தால் இதயத்தில் அப்படியே அப்சர்வ் ஆகும். இதயத்தில் அப்படியே வசனம் உள்ள போகும். தூக்க மயக்கத்தில் பெரிதாக வரும், வேகம்தான் வரும். நம்மளை எப்படி இவர் சொல்லலாம்? எந்திரிச்சு போயிடுமா? அந்த எண்ணம் வரும். என்ன வெறி? இது ஒரு வெறி. விழித்திருந்தால் எப்படி வரும்? பிரகாசிக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படனே கர்த்தர் பிரகாசிப்பார். இயேசு நாமத்தினால் நீ எழுந்து நட. இன்னும் படிப்பு அறிவில்லாத பேதமை உள்ளவன் தான் பேத சொன்னான். அவன் குதிச்சுட்டான், கையை தொட்டான். இந்த வசனத்துக்கு விடிவெளி நட்சத்திரம் கேட்டவன் உள்ளத்தில் உதிச்சுட்டா உதிக்கலையா? பேத சொன்னா இவன் உள்ளத்திலே உதிச்சுட்டு, பிச்சை இருக்க உள்ளத்தில் உதிச்சுட்டு, உதிச்ச உடனே தூக்கி அடிச்சுட்டு. அப்ப இவன் வாயில் வார்த்தை சொன்னதுக்கு ஆவியானவர் எப்படி செய்தாரு? வசனம் உள்ளத்தில் வந்தால் கரண்ட் ஷாக்கு போல வரும். தேவ வசனத்தை இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இது நினைச்சவனுக்கு வசனம் எப்படி போகும்? கரண்ட் ஷாக் போல பலம் இருக்கு. இவ்வளவு வல்லமை வசனத்துக்கு உண்டாகும். இவன் பிரகாசிக்கும்.
கர்த்தரோட வாய்ட்டு புறப்படுற வார்த்தை வல்லமா உலகம். தேவனுடைய கர்த்தரத்தில் எனக்காக சிறுவில் அறையப்பட்டார், எனக்காக மரித்தார் என்று ஒன்று விசுவாசம் இருக்குமானால் இவனுடைய வாய்ட்டு புறப்படுற வார்த்தை அவ்வளவு வல்லமுடைய வார்த்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதான் விசுவாசத்துடைய அழக. ஒரு விசுவாசம் இருக்குமானால் வார்த்தையில் வல்லமை வரும். என்ன வரணும்? பழம் நழுவி பாலை விடக்கூடாது. அதான் கல்யாணம் விட்டு போனால் பாலும் பெண்ணு மாப்பிள்ளை இருந்தால் என்ன கிடைக்கும்? பழம் நழுவி பாலில் விடும். அப்போ என்ன கிடைக்குது? பாலும் பழப்பு கிடைக்கும். அப்படியே இருக்கணும். எங்கே பாலும் பழமும் கொடுக்காங்க? நான் வீட்டுக்கு பெண்ணு மாப்பிள்ளை வந்துட்டான்னா ஏன் பாலும் பழமும் கொடுக்காங்க? ஏன் பாலும் தேரும் கொடுத்தானே? அப்படி கொடுக்குறது இல்லையோ? இல்லை பாலும் பச்சை தண்ணி கொடுத்தானே? இல்லை பழத்தையும் பச்சை தண்ணி கொடுத்தானே? பழத்தை இன்னும் தண்ணியை குடிச்சிட்டு போய்யா நீ கொடுத்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் கொஞ்சம் ஒரு தண்ணி பால் கொடுக்க போகிறேன், ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குது. ஈஸ் எனக்கா சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ தம்பி எடுத்து பிரச்சனை பண்ணுறாரு. பவுலுக்குண்டு அனுபவம் இதுதான். சபையை துன்பப்படுத்தினவன், தேவனுடைய பிள்ளைகளை தூசணம் சொல்லும்படி வைத்தவன். இவன் கத்தருக்கு ஜபம் பண்ணான். இவன் கத்த திருத்தினான், ரட்சித்தான். இவன் கத்தரோடு ஐக்கியப்பட்டான். இவனை 3ஆம் ஆண்டு வரைக்கும் வைத்தான். இவனுடைய கைத்துப்பு போட்டால் இப்போ பலம் இருக்கு. யாருக்கு? சபையை துன்பப்படுத்தினான், விசுவாசிகளை தூசணம் சொல்ல வைத்தவன். இவனுக்கு வல்லமை கிடைச்சிட்டு நமக்கு ஏன் கிடைக்கல? இப்போ அவ்வளவு செய்தால் தான் கிடைக்கும். அப்படிதானே? ஒன்றும் செய்யலன்னு கிடைக்குமா? எது கிடைக்கணும்? சபையை துன்பப்படுத்தணும், இயேசு மூலமாக துன்பப்படுத்தணும், விசுவாசிகள் தூசம் சொல்லும்படிக்கு அடித்து கொண்டு வரப்பட்டார். இவனுக்கு கர்த்தர் ஜெபம் உடனே ஐத்தியம் முதற்கொண்டு பிழைக்கான். இவன் போய் மேலே விழுந்து ஜெபம் பண்ணுறான், அவன் படைச்சிடான். இவனுக்கு கர்ச்சை போட்டால் அவன் படை சோமாகும். இதே போல் பெண்ணிகளுக்கு கர்ச்சை போட்டாலும் சோமாகும். ஒரு ஓவர் கோட்டை கலத்தி மேலே பீசினாலும் சோமாகும். ஒரு கை நீட்ட சோமாகும். அப்படி ஆட்களோட பழகிறேன். நாம் யாரோட பழகிறோம்? வார்த்தையில் வலிமை உள்ளார். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் நமக்கு என்ன வரணும்? வார்த்தையில் தேவ வசனம் சொல்ல வேளையில் வல்லமை உண்டாகும். இதை பிரகாசிக்க இனி 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Corinthians 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் கண்ணாடி காண்கிற போல காண்கிறோம். இந்த வசனம் படிக்கிற வேளையில் தேவனுடைய வல்லமை விளங்கணும். நேரடியாக காண்கிற போல விளங்கணும். இந்த வசனத்தை நம்ம கொடுத்துருக்க பைபிளை, இந்த பைபிள் வசனத்தை படிக்கிற வேளையில் நமக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய மகிமையின கர்த்தருடைய வல்லமை கண்ணாடியில் காண்கிற போல் கண்டு ஆவியா இருக்க கர்த்தரால் அந்த சாயலா தானே மகிமை அடைந்து மறுவாகணும். பழைய ஆள் இல்லை, பழைய செய்ய இல்லை, புது அனுபவம்.
இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் இவனை அனுபவம் இப்படி வரணும். இந்த அனுபவம் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு. இப்போ ஆவியில் வளர்றாலும் கீழே போகிறானோ, கீழே போகிறான். கர்த்தரோட ஐக்கியம் இல்லை. லாசரு இயேசுவோட பந்தில் இருக்க மாட்டான். இயேசு வரன்னா பிடிச்சு போயிடுவான். அவளுக்காக மரியாள் ஜெபம் பண்ண தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தினால் இந்த லாசரு எழுப்பினார். கர்த்தர் வார்த்தையினால் எழுப்பினார். இயேசுவோட ஐக்கியத்தில் பந்தில் இருந்தார்கள். இயேசுவோடு ஐக்கியப்பட்டது. இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அவன் பந்தி சாப்பிட்ற விதம் தெரியும். என்ன சாப்பிட்ற விதம்னா கைட்டு எடுத்து சாப்பிட்றது அது இல்லை, வசனம் படிக்கிற விதம் தெரியும், பைபிள் படிக்கிற விதம் தெரியும். அதுதாங்க பைபிள் படிக்கிறது. இயேசுவோடு உயிரோடு எழுப்பினவன், கர்த்தர் வார்த்தையினால் எழுப்பப்பட்டவன் சொன்னால் அவன் சாப்பிட்ற விதம் தெரியும். 3 கூட்டு வச்சிருக்கிறோம். இங்கே ஒரு கூட்டு கோவங்காய் போட்டு வச்சுருக்கேன். கோப்பழம் எப்படி இருக்கு? தப்பாக இருக்கா பச்சையாக இருக்குமா? கோப்பழம் என்னமோ எப்படி? சப்பாரு பழத்தை போட்டு கறிக்கிட, காய போட்டு வைக்க. கோப்பழம் ஒன்று வச்சுருக்கு. இன்னொரு பாவைக்காய் பொறிச்சு வச்சுருக்கு. இது கசக்கும். ரெண்டு கசக்குமா? கசக்கா? பாவைக்காயும் கசக்கும், கோவைக்காயும் கசக்கும். ஆனால் 2 வேண்டாம். பூசணிக்காய் வச்சிருக்கு ஒரு இடத்துல, அது இலையில் வச்சிருக்கு. அப்போ எது தொட்டு சாப்பிடலாம்? கல்யாணத்தில் போனால் எல்லாம் சேர்த்து கறிப்பான். இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றாவும் சாப்பிடலாம், தனித்தனி தொட்டும் சாப்பிடலாம். பூசணிக்காய் தொட்டு சாப்பிட்டு நல்லா வைராக்கியமாக வளரலாம். பூசணிக்காய் அவ்வளோ சத்து இருக்கு. அப்போ நம்ம எது சாப்பிடுறது? ஹோட்டல் சாப்பிடணும், இப்படி பைபிள் உள்ளது சாப்பிடுவா? வசல் சாப்பிடும். சாத்ராக் மேஷாக் ஆபித்தோம் தானியேலின் தலைவர், ஐயா எங்களுக்கு ராஜ சாப்பாடு வேண்டாம், இறைச்சி இதெல்லாம் வேண்டாம், பருப்பும் இந்த பச்சை தண்ணிங்களுக்கு போடும், இந்த காய்கறி சாப்பாடு போடும், பச்சை தண்ணி இருந்தால் போடும். மூல பாசம் வெறும் பச்சை தண்ணி தான் போடும். திராட்சை எங்களை குடிக்க வேண்டாம், வெறி வேண்டாம், பச்சை தண்ணி. 10 நாள் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். 10 கழிச்சு எங்கே மூர்த்தி மற்றொரு மூர்த்தி பார்க்க வித்தியாசம் தெரிஞ்சால் என்னை வார்த்தையை ஒப்புவிடணும், இல்லை வேண்டாம். தானியேல் ஊர் அரச பிரகாரம் 4 பேர் சொன்னாங்க. சரின்னு பிரதான மந்திரி சொல்லிட்டாங்க. வித்தியாசம் தெரிஞ்சால் தெரியலையா? இந்த வசனம் படித்தோட முகத்தை பார்த்தா தெரியும். இப்போ யார் யார் இதயத்தோட வசனம் ஏறிக்கோ அவனுடைய முகத்துக்கும் மற்ற வசனம் ஏறாவுடைய முகத்துக்கும் வித்தியாசம் தெரியும். தெரியுமா தெரியாதா? கர்த்தர் வார்த்தை வந்தால் முகத்தில் ஷைனிங் தெரியும். சரி, மதுரை மரியாள் அவரை காண வேண்டும் என்றான் நின்றான். கள்ளத்தோடு தான் நின்றான். அவரை அடக்கம் பண்ண இடத்தில் தான் நின்றான். ஸ்திரியே என் உயிர் தெரிந்தவர் சொன்னார். இவள் அழகு நின்றுச்சா? நிற்கல. அப்போ எங்கே பார்த்துன்னா அழகி நிற்கல, இயேசு பக்கத்தை பார்க்கல. ஸ்திரியே என்ன கூப்பிட்டார். எல்லாத்தையும் சொல்ல போல வசனம் எனக்கு விளங்குச்சியா என்று சொல்லவர் கர்த்தர் பக்கம் திரும்ப பின்னால் திரும்பி அழுந்திருந்தாளா? அழலையா? பின்னால் வேற பக்கம் திரும்பி அழுதுட்டு இருக்கா. காரணம் இவளோடு நேரடியாக பேசல. மரியாளே இங்கே உயிர் தெழுதவர் சொன்னான். இயேசு பக்கம் திரும்பிட்டாளா தெரியலையா?
நேரடியாக ரேமாங்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக இவள் பேசுகிற வார்த்தை வந்த உடனே கர்த்தர் நோக்கி பார்த்த திரும்பிட்டான். திரும்ப மாத்திரமல்ல, கிட்ட ஓடினான், கெட்டி பிடிக்கப்படும். ரபுனி நீ சொல்ற, என்னை தொடாது, உனக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், என் சகோதரத்தும் உங்கள் சகோதரத்தும் போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் போய் சொல்ல. அழுது கொண்டு இருக்க மரியா கண்ணை நின்றுட்டா நிற்கிறார். கர்த்தர் நேரடியாக பேசினால் அழுகி நிற்கும். கர்த்தர் வார்த்தை உள்ளத்தில் வந்தால் சந்தோஷத்தோடு வார்த்தை கொண்டு போவோம். அப்போ ஆவியான உள்ள வந்தால் இதயத்தில் சந்தோஷப்படும். ஆவியை பெற்றவனுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு இதயத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். இந்த அணு உள்ளவனுக்கு வரணும். யாருக்கு மதுரை மரியாதை இந்த அனுபவம் இருந்தா இல்லையா? இவள் போய் சொன்ன உடனே வாசல் திறந்து வெளியே வந்துட்டாங்களா, வரலையா? இந்த அனுபவம் வரணும். அவள் முகத்துக்கு முன்பாக நின்றாள். மார்க் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. இயேசு சிலுவையில் அறைந்த வேளை 3ஆம் மணி. 23ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 44 வசனம் முடிய வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். அவரை நிந்தித்தான் 2 கள்ளர். ஒரு கள்ளருக்கு பாவ உணர்ச்சி உண்டாயிற்று, ஒருவனுக்கு உணர்ச்சி வரல. பாவ உணர்ச்சி உள்ளவன் என்ன சொல்றான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை. ஓம் அரசாங்கம் இவனை நரத்துக்கு அனுப்பியிருக்க, பாதாளத்துக்கு. அது கேட்ட உடனே மனம் திரும்பி பாவ உணர்ச்சி உண்டான உடனே, இன்றைக்கு நீ என்னோட கூட நரத்து போன உடனே பாவத்தை கொண்டு போனாலும் கொண்டு முடியாது, என்னோடு கூட பரதேசி இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு என்ன வரணும்? இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் என்று விசுவாசம் இருக்கவனுக்கு என்ன வரணும்? 2 கல்லறில் ஒரு அனுபவம், இந்த ஒரு கல்லருக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். மனம் திரும்பின அனுபவம் வந்தால் இல்லையா? மனம் திரும்பின அனுபவம் வந்தால் இன்னும் பரலோகத்துக்கு கொண்டு போகும், ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு போகும். இந்த மனம் திரும்புகிற அனுபவம் வராதவனை எங்கே கொண்டு போகும்? நரத்து கொண்டு. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவை எனக்குள் படைத்திருக்கிறார். இந்த இயேசுவே கிறிஸ்து என்று தமஸ்குவில் திருச்சாந்தப்படுத்தினார் பவுல். தமஸ்குவில் போயிட்டு அவ்வளவு கட்டி கொண்டு வரதுக்காக போனவன் இப்பொழுது பிரசவம் பண்ண இதுக்கு இந்த இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி காமிச்சான். இவன் எல்லாரும் கொல்லணும்னு நினைச்சாங்க. இந்த வழியை தான் வரணும், வாசல எல்லாம் காவல் காத்திருந்தான். அவனை ஒரு கூடையில் வச்சு சீசர்கள் தப்பித்தான். இவனை தப்பிக்க வைத்தார்கள். இதே போல
இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு ஒரு கூடை கொடுக்கப்படும். யார் கண்களும் படாமல் இவர் கற்று வைத்தவரா இவனுக்கு ஒரு வழியை கற்று உண்டு பண்ணி கொடுப்பாரா, கொடுக்க முடியாரா? இதே பிரகாரம் நம்மை வழியெடுத்துவார். யாரெல்லாம் வச்சிருந்தார், எந்த சதி வச்சு ஆலோசனை வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு வழியை கற்று உண்டு பண்ணி தருவார். இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவனுக்கு, அந்த கவர்னருக்கு, பிலாத்துக்கு என்ன வந்துட்டு, யோவான் 19:17 முதல் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாய் சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. நசரேயனா இயேசு யூத ராஜா என்று எழுதினார். நசரேயனாய வந்த இயேசு, பிரதிஷ்டையோடு வந்த இயேசு யூதருக்கு நான் எழுது யூதருக்கு ராஜாவை கத்த வைத்தினார் என்று தெரிஞ்சிட்டார் இல்லையா? அதான் யூத கொத்தர் சிங்கம். அப்போ இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வரணும். இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் இந்த அனுபவம் தான். நசரேயனா இயேசு யூதருக்கு ராஜா, கத்த விளக்க வச்சாலும் வைக்கிறேன். இந்த யூத கொத்தர் சிங்கம் நமக்கு வேணும். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எல்லாரும் சிலுவையில் அறைந்தாங்களும் இயேசு சொல்றார், இயேசுவை உம்முடைய கையில் என் ஆவியை. இயேசு ஜீவனை எடுக்க முடியல. இயேசு சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் அவரை ஜீவனை எடுக்க முடியும். இதே போல் நம்மை சிலுவையில் அறைந்தாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் எது எடுக்க முடியாது, நமக்குள்ள ரட்சிப்பு எடுக்க முடியும். ஆத்ம ரட்சிப்பு அவ்வளோ அருமையாக. இயேசுட ரட்சிப்பை எடுக்க முடியும். இயேசுட அனுபவத்தை ஜீவனை எடுக்க முடியல. பிதாவின் ஜீவனை உங்களுடைய கையில் ஒப்புவிக்கிறேன். இனி யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். காடியை வாங்கின பின்பு தலை சாய்த்தான். சிலுவையில் தான் இயேசு தலையை சாய்த்தான். இவர் சிலுவையில் அறைந்தாலும் தலை சாய்த்தான். என் ஆவியும் படைக்கிறேன். இயேசு ஜீவன் எடுக்க முடிஞ்சதா? எவ்வளவு சதி ஆலோசனை இருந்தாலும் சரி, யார் நம்மை அடிக்க முடியாது. இவனை உயிரை வைக்கக்கூடாது என்று சொன்னாலும் அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று இருக்குமானால் நம்முடைய ஜீவனை கர்த்தர் கையில் இருப்பார். இயேசுவை ஒன்றும் செய்ய முடியல. இந்த ஆலத்தை இழுத்து போடுங்கள், 3 நாளுக்கு உயிர்த்து எழும்பேன். இதே போல இந்த இயேசு 3ஆம் நாளுக்கு கர்த்தர் உயிர்த்து எழுப்பினார். இதே போல் நம்மை எழுப்ப வல்லாக்கிறார். எவ்வளவு சதி ஆலோசனை வந்தாலும் வேறு வார்த்தை நாம் சொல்லுமானால் எவ்வளவு வேகம் வந்தாலும் சரி, கர்த்தர் வார்த்தையை நம்ம நிறைவேற்ற வல்லாக்கிறார். எனக்கா சிலர் அறையப்பட்ட கர்த்தாவே, இவரை எழுப்பின தேவன் நம்மை எழுப்ப வல்லாக்கிறார். எந்த சதி ஆலோசனை நடந்தாலும் சரி, எந்த வீராப்பு நடந்தாலும் சரி, என் ஜீவனை எடுக்க முடியாது. என் சரீரத்தை துன்படுத்த நம்ம அல்லாமல் இது அழிந்து போகக்கூடிய கூடாரம் கர்த்தர் அழியாமை குடியில் உண்டு வதாக்கிறார். இது எழுப்ப வதாக்கிறார்.
இதே போல நம்ம எழுப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி நம்மை கத்தை எழுப்புவா. நம்முடைய வார்த்தை உயிர்ப்பிப்பா. நம்மளுடைய வார்த்தையெல்லாம் கத்து ஆவி ஜீவனமா இருக்குது. இப்படி ஜீவ வார்த்தை கொடுத்த தேவன் ஜீவார்த்தை எடுப்பவராகிறார். ஜீவார்த்தை பெற்றவனை எடுப்பவராகிறார். எல்லாருக்கும் சொல்லிப்போம். உயிர்ப்பிக்கிற வார்த்தை, கர்த்தர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. சிலுவையில் அறையப்பட வேலை இப்படி வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தை மரியா பெற்றுக்கொண்டு போனார். அன்றி தண்ணில் திறக்கப்படுது. விசுவாச கதவு கத்த திறந்து கொடுத்தா. அன்று கொடுத்த திறக்கப்பட்ட கதவு இன்னும் அடைக்க முடியல. இதே போல நம்முடைய ஏற்படைய ஊழியத்தை யாரால் ஒன்றும் செய்ய முடியாது. கத்த எடுத்தாகிறார். அதுக்காக எல்லாரும் சொல்லிப்போம். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று அவனுடைய ஜீவியம் கத்தரோடு அறையப்பட்டிருந்தால் இவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. இவனுடைய ஜபத்தில் வல்லமை உண்டு. உண்ட ஜபத்தை ஆவியார் பொறுப்பேற்று உள்ள வைக்கிறார். ஆவியார் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ள வைக்கிறார். இந்த பிறவி சப்பானி எழுப்பின தேவன் எழுப்பின பரிசுத்த ஆவியானவா ஆழ்ந்து கொண்டது பரிசுத்த ஆவியானவா. நீ யாருக்கா ஜபம் பண்ணிடாயோ அவனை குணமாக்க வைக்கிறான். அவனை எழுப்ப வைக்கிறான். அவனை ஆராய்ச்சி கத்து கிருபை செய்ய வைக்கிறான். இதுக்கு எல்லாம் சொல்லிப்போம். கர்த்தாவே இந்த அனுபவத்தை எங்களுக்கு தருமாறு ஜெபிக்கிறோம். என்பது எல்லாம் சோதரிப்போம்.